கைஸ், நான் முகமது இப்ராஹிம் அலி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சரௌண்டிங் பாருங்கள். சரௌண்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் எங்கே இருக்கேன்னு. ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மண்டபம், அதாவது பாம்பன் ஜங்ஷனை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறேன். ஸோ பாம்பனுக்கு அடுத்த ஜங்ஷன் அது. டிக்கெட்டு கம்மி தான், 10 ரூபா தான் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு நான் என்ஜாய் பண்ணுறது விஷயம் தான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரயில்வே ட்ராக் பாருங்கள், இதுதான் எண்ட் ட்ராக் ஆஃப் ராமேஸ்வரம், எண்ட் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். இதுவும் கன்னியாகுமரியில் எண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு மேலே ட்ரெயின் எதுக்குமே கிடையாது. ஸோ கைஸ், ட்ரெயின் அந்த ட்ரெயினில் தான் நான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன ட்ரெயின் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். ட்ரெயின் ஏறிட்டு அதோட ஃபீல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த பாம்பன் பிரிட்ஜு மேலே போய்ட்டு பாம்பன் ரயில்வே ட்ராக்கில் போல். ஸோ ரயில்வே ட்ராக்கில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், ட்ரெயின் பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட் எடுக்கலை, அதனால தான் நான் தைரியமாக இங்கே ஃபுட்பால் அடிச்சிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ டடக் அந்த சவுண்டு வேறு லெவல் ஃபீலு. ஸோ உங்களுக்கு பாம்பன் பாலம் வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் பார்ப்போம். புகை தெரியுதா உங்களுக்கு? புச்சுக்கு புகை. ஹாய். ஸோ கைஸ், பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே தூரமாக தெரியுதா உங்களுக்கு? இந்த கேமரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜு தான். ஸோ அந்த ஹார்ன் அடிக்கிறாங்க, கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச் டபுள் சைடு சி மூவாகுது. லைட்டாக மூவ் ஆகுது. வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் கைஸ் நீங்கள் வந்து அந்த சீயோட இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். எனக்கே பயமாக இருக்குது, லைட்டாக ஜர்க் ஆகுது. கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம். கடலுக்கு நடுவில் 2.5 கிலோமீட்டர்ஸ். இன்ஜினியரிங்கில் வேறு லெவலுங்க. இன்ஜினியர் சத்தியமாக சொல்கிறேன், சிவில் இன்ஜினியரிங்லாம் வேறு லெவல். பாருங்கள், ஹார்ன் அடிக்கிறாங்க. ஏன்னா ட்ரெயினில் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சாகசெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ ஃபோட்டோவில் எடுத்துடுங்க. அந்த ஃபோட்டோ நானும் பதிக்கிட்ட கடல் வந்துருச்சு காய்ஸ். கடல் தெரியுதா? கடல். வேற லெவல் ஃபீல். ஸோ கீழே பாருங்க கைஸ், கடல் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். செம ஸ்லோ. சோப்பு மணிக்கு முறை வரும் பாரு. அப்போ காசை போட்டு சாமி கொடுத்தா சோத்து கையில் போடு. முறை மணிக்கு வரும்போதில் போடு, இப்போ போடாத. ஆனால் வரும் பாரு, அப்போ போட்டு சாமியை கொடு. போடு, இந்த அப்போ போடுறா. சாமி அந்த பிரிட்ஜு
லைட்டாக தள்ளணும். ஸோ தண்ணிலாம் பாருங்கள் பச்சை பச்சைன்னு இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. வேற லெவலாக இருக்குது பார்க்க. கீழே பாருங்கள் பச்சை பச்சைன்னு இருக்கா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ். அவங்க எங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் ட்ரெயின் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே பாருங்கள் பிரிட்ஜ் மேலே பண்ணிக்கிறோம். பாம்பன் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் 2 செம்ம ஸ்லோ. இதான் ஃபஸ்ட் டைம் மேலே எனக்கு எதுவும் அவ்வளோ கிளியராக தெரியல இதை பற்றி. பட் வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லேனோ தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 25 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்பீட் எடுக்கிறாங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக வேறு லெவலுங்க இந்த ட்ரெயின், வேறு லெவல். நிச்சயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நிச்சயமாக நான் ட்ரை பண்ணணும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேறு லெவல் ஃபீல். அந்த பக்கம் கடல் பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் கடல் இருக்குது. வேறு லெவல் ஃபீல். இந்த வார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, ஃபீல் அந்த மாதிரி இருக்கு. சொன்னோம் மண்டபம் வரல. மண்டபம் வந்தோடனே அங்கேருந்து இறங்கிட்டு திருப்பி ட்ரெயின் கிடைச்சதுன்னா ட்ரெயின் ஏறுவோம், இல்லாட்டி பஸ் தான். அப்படின்னு சொல்லிட்டு பஸ் தான். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் ஊர் கிளம்புறதுனால ஸ்பீடு 70-80 கிட்டே போயிட்டு இருக்கோம். நம்ம கன்ஃபார்ம் செம ஸ்பீடு. மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துலேருந்து இப்போ அந்த ஏறி போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். கைஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் முடிய போகுது. ஸோ கைஸ் பாம்பன் ட்ரெயின் பிரிட்ஜோட விளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மண்டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.